ஸோ ஆன்சைட்டி அண்ட் ஃபியர் குடுத்துருக்காங்க. நம்மளோட புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியர்ஸ் பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் பெருசா இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபியர் பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா இருக்குல்ல? Yes, Yuvraj. ஆ ஓகே, ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு எடுக்க போற டாபிக் வந்து ஆன்சைட்டி அண்ட் ஃபியர் 2 இது. ஸோ ஃபியரை பத்தி சொல்லணும்னா, ஃபியர் வந்து யூனிவர்சலாவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சலா அந்த எமோஷன் எல்லாருக்குமே சேமா தான் இருக்கும். அது வேர்ல்டு வைடு நீங்க எந்த ரீஜன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எந்த கண்ட்ரி எப்படி போனாலுமே சரி, இந்த ஃபியரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் வந்து உங்களோட பாடி லாங்குவேஜ் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஷார்ட் டேர்மும் இருக்கலாம், இல்ல லாங் டேர்மும் இருக்கலாம். இந்த ஃபியர் உங்களுக்கு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டாட்டிக் சேஃப் மோட்ல இருப்பீங்க. சேஃப் மோட்ல இருந்து சர்வைவல் மோடுக்கு போற டைம்ல தான் உங்களுக்கு ஃபியர் ஆக்ட் ஆகும். இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பீங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது படுத்துட்டு இருக்க நாய் திடீர்னு குலைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபியர் வரும். அந்த ஃபியருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேஃப் மோட்ல நீங்க நார்மலா நடந்து போயிட்டு இருப்பீங்க. சர்வைவல் மோட்ல நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. நாய் துரத்த ஆரம்பிச்ச உடனே. குலைக்கிறத பார்த்து ஒண்ணு நீங்க பயந்தீங்க, பேனிக் ஆனீங்கன்னா, நீங்க சர்வைவல் மோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபியர்ன்றது வந்து நெகட்டிவ் எமோஷனா மட்டும் தான் கன்சிடர் ஆகுது நிறைய இடங்கள்ல. இந்த ஃபியர்ல ஒரு பாசிட்டிவ் சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் வந்து உங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி உங்களோட கோலை அட்டைன் பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மோஸ்ட் ஆஃப் கேசஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, டே நைட் அந்த ஒரு நாள் நைட்ல படிச்சு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஸ்டிமுலேட் பண்றதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியர் வந்து பாசிட்டிவ் எமோஷனா தான் கன்சிடர் ஆகும். ஸோ ஃபியருக்கு வந்து பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்கு, நெகட்டிவ் சைட்ஸும் இருக்கு. இந்த ஃபியரை வந்து நம்ம எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபியரை வந்து ஒன்று பிசிக்கலாவும் பண்ணியிருப்போம், இல்லை மென்டலாவும் சைக்காலஜிக்கலாவும் பண்ணியிருப்போம். ஃபியர் வர்றதுக்கான காரணங்கள் வந்து ஒன்று நீங்க வந்து ரியலிஸ்டிக்காவும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டா இமேஜினேஷனாவும் சம்டைம்ஸ் ஃபியர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஒரு சில இமேஜினேஷன் வரும். ஸோ இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஒரு சில அனாலிட்டிக்கலா ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது கரெக்டா வருமா, தப்பா போகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ட்ரேட் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டா தப்பா அப்படின்றது அந்த டே ட்ரேடிங் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபியர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம போட்ட காசு வருமா, வராதா அப்படின்னுட்டு. கலை, நீங்க உங்களுக்கு ஒரு 2 ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன்ல, அதை மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஸ்க்ரீன் ஷேர்ல. கலை அப்பவே லீவ் ஆயிட்டாங்க யுவராஜ். அப்படிங்களா? சரி, ஓகே. நான் அதை அப்புறமா ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இப்ப அந்த ஃபியர்ல இருந்து கொண்டு போனீங்கன்னா, ஃபியர் வந்து ஆக்சுவலா இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபியரா இருக்க ஒரு எமோஷன் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல என்னென்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். ட்ரிபிடேஷன், நெர்வஸ்னஸ், ஆன்சைட்டியா மாறுது. ஸோ நீங்க ஃபியரை வந்து நீங்க கண்டினியூஸா ஒரு ஃபியர்லயே இருக்கீங்கன்னும் போது அந்த ஃபியர் உங்களுக்கு வந்து ஆன்சைட்டியா மாறுது. ஃபியர்ன்றது நம்ம தமிழ்ல சொல்லும்போது பயம்னு சொல்லலாம், ஆன்சைட்டின்னு சொல்லும்போது பதட்டம்னு சொல்லலாம். நீங்க கண்டினியூஸா ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷன்லயே இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்குது. அந்த பதட்டம் வந்து உங்களோட உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்க ஆரம்பிக்கும். நீங்க அந்த கண்டினியூஸ் ஃபியர் வந்து இருக்க ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆக ட்ரிட்டா மாறுது, டிஸ்பிரஷனா மாறும், அதுக்கடுத்து பேனிக்கா மாறும், அதுக்கடுத்து ஹாரரா மாறும், அதுக்கப்புறம் டெரரா மாறும். ஸோ இது வந்து நம்ம புக்ல இல்ல. இது வந்து அட்லஸ் ஆஃப் எமோஷன் அப்படின்ற ஒரு புக்ல இருந்த இமேஜ்ல இருந்து எடுத்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதாவது இன்டென்ஸ் வந்து ஃபியரோட இன்டென்ஸ் அதிகமாக லாஸ்ட்ல டெரரா மாறும். இதுல ட்ரெட், அதாவது நார்மலா ஆரம்பிக்கிற ஃபியர்ல இருந்து ஆன்சைட்டி வரும். ஆன்சைட்டிக்கு அப்புறம் ட்ரெட் மாறும்போது எக்ஸ்ட்ரீம் இந்த ஆன்சைட்டி வந்து ட்ரெட்டா இருக்கும். டிஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு லெவல் ஆஃப் ஆன்சைட்டி அவங்க தாண்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அவங்க மேல இருக்க அவங்களோட நம்பிக்கையே இழந்துருவாங்க. அதாவது பிகம் ஹோப்லெஸ்ஸா மாறிடுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, பேனிக் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அட்டைன் ஆவாங்க. அந்த பேனிக் அட்டைன் ஆகும்போது பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு நெர்வஸ்னஸ் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருப்பாங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு சின்ன ஒரு பக்கத்துல ஒரு ₹1 காயின் விழுந்தா கூட ஏதோ விழுந்துருச்சோ அப்படின்னு ரொம்ப பயப்படுற அளவுக்கு அவங்க மாறுவாங்க பேனிக்ல மாறும்போது. இந்த ஃபியர் வந்து நம்மளோட பிரெயின்ல எப்படி வருது அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்ம ரோடு கிராஷ் பண்றோம். கிராஷ் பண்ணும்போது ஒரு கார் வந்து வேகமா வருது. ஸோ வேகமா வர்ற கார் நம்மள ஹிட் பண்ணிடும் அப்படின்னு நம்ம மைண்ட் எப்ப உணரும் போது அந்த அமிக்தலா வந்து ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அமிக்தலா வந்து உங்களுக்கு என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, அமிக்தலா வந்து எமோஷனோட மேக்சிமமா எமோஷனை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பார்ட் வந்து அமிக்தலா. ஸோ அந்த அமிக்தலாவில் வந்து உங்களை வந்து நீங்க நார்மலா ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது நம்மளை ட்ரிகர் பண்ணி எமோஷனா ஒருத்தர் வந்து
அவங்க மேல நம்மள வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறதும் இந்த அமிக்தலாவோட கண்டிஷன்ல தான் வரும். ஸோ இந்த ஃபியர்ல வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அமிக்தலா ஸ்டிமுலேட் ஆகும். ப்ரீஃபரண்டல் கார்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட மீடியல் ப்ரீஃபரண்டல் கார்டெக்ஸ், அதாவது நம்மளோட தலையோட முன்பகுதி, அப்புறம் ஹைப்போதலாமஸ், ஹிப்போ கேம்பஸ், இந்த மூணுமே ஆக்டிவேட் ஆகும். இந்த மூணுமே ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கலெக்ட் ஷேர் பண்றாங்களா? சாரி, இந்த இமேஜ் தான் ஆக்சுவலாக நான் சொன்ன இமேஜ். ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிபிடேஷன் ஆரம்பிக்கும், அடுத்து நர்வஸ்னஸ், அடுத்து ஆன்சைட்டி, ட்ரெட்டு, அதுக்கடுத்து டிஸ்பிரேட்டேஷன், பேனிக்கு, ஹாரர், டெரர்னு மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் இன்டென்சிட்டி இருக்கும், இங்கே போக போக ஹை இன்டென்சிட்டி போகும்போது டெரராக மாற ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நான் சொன்னது. இப்போ இந்த ஃபியர்லேயே வந்து உங்களுக்கு அமிக்தலாவோட இந்த பிஎஃப்சி, ஹைப்போதலாமஸ், ஹிப்போ கேம்பஸ் இது மூணுமே ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கார்டிசோல் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அது ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எஸ்என்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகும்போது உங்களோட இப்போ வந்து நமக்கு ஒரு ரோட்ல நடக்கும்போது நாய் குலைக்குதுன்னும் போது அந்த நாய் குலைக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க ஓடுறதுக்கு தயாராவீங்க. ஸோ அந்த ஓடுறதுக்கு தயாராகிறதுக்கு இந்த அமிக்தலா ஸ்டிமுலேட் பண்ணி உங்களோட பாடியை சேஞ்ச் பண்றதுக்கு வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு சிக்னல்ஸை கொடுத்துரும். ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகும், ஸ்வெட்டிங் வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதற்றம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கும். இந்த ஃபியரை ட்ரிகர் பண்றது எதெல்லாம் நமக்கு ஃபியரை ட்ரிகர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒருத்தருக்கு வந்து நாய் மேல பயம் இருக்கணும் போது அவங்க நாயை பார்த்தோன்னே பயப்படுவாங்க. இல்ல அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸை பார்க்கும்போது, இல்ல ஒரு அன்வான்டான ஒரு மெசேஜ் பார்க்கும்போது, இல்ல அன்வான்ட் நம்பர்ல இருந்து கால் வரும்போது, வாட் எவர், அது வந்து அவங்களோட டிஃபரெண்ட்டை பொறுத்து ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம், இல்லாட்டா ஒரு இமேஜினரி ஈவெண்ட்டாகவும் இருக்கலாம். என்ன காரணம்னே தெரியாம ஒரு பயம் வரும் என்னைக்காவது ஒரு நாள். ஸோ அந்த மாதிரியான ரீசனுங்களால உங்களுக்கு ஃபியர் வந்து ட்ரிகர் ஆகலாம். ஒரு சிலருக்கு வந்து பப்ளிக் ஸ்பீச்சிங்ல ஃபியர் இருக்கும். ஸோ அவங்க ஸ்டேஜ் ஏறுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. பட் அவங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, பட் எக்ஸாம் போக மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் போனோம்னா நம்ம ஃபெயில் ஆகிடுமோ, நமக்கு வந்து அந்த எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியாம போயிடுமோன்னு அட்டன் பண்ணாம போவாங்க. சம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இதை பண்றாங்க. என்ன இடத்துக்காகனா, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ஸ் ஃபெயில் ஆகிட்டோம்னா செகண்ட் அட்டம்ஸ் போக முடியாது, அடுத்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ஆகுன்றதுனால அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ஸை வந்து ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணதை அந்த ஒரு நாள் எக்ஸாம்க்கே போகாம லாஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் த ஃபியர்ல தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபியரை பொறுத்த அளவு அதோட ரெஸ்பான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜா வச்சுக்குவாங்க. என்னன்னா ஃப்ரீஸு, ஃபைட்டு, ஃப்ளைட்டு. ஸோ ஃப்ரீஸுன்றது ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, ரோட்ல நடந்து போகும்போது நம்மள நாய் குலைக்குதுன்னு. ஸோ நாய் குலைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் ஆவாங்க. இந்த ஃப்ரீஸ் ஆன ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளார அதுக்கப்புறம் அவங்க வந்து யோசிப்பாங்க, நம்ம ஓடணுமா நின்று நாயை கல் எடுத்து விரட்டணுமான்னு யோசிப்பாங்க. ஸோ ஓடணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஃப்ளைட்டு, இல்லை கல் எடுத்து அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஃபைட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபியரோட ரெஸ்பான்ஸா இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ ஆன்சைட்டி போயிடுவோம். ஃபியர் வந்து ஆக்சுவலாக நம்ம புக்கில் ஃபியர் பற்றி எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் நான் எடுத்த ஒரு ஓரல் நோட்ஸ் மட்டும்தான். ஆன்சைட்டி பற்றி சொல்லணும்னா, நான் சொல்றது எல்லாருக்கும் கிளியரா கேட்குது இல்லை? ஹலோ, கேக்குது சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே. அதுக்கடுத்து வந்து ஆன்சைட்டி பற்றி சொல்லணும்னா, ஆன்சைட்டி வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் பிஹேவியராகவும் இருக்கலாம். இப்போ ஒரு சில பசங்க சின்ன குழந்தைங்க இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆன்சைட்டி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி டிசார்டர் ஃபுல்லாவே சைல்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமமா சொல்ல போனா இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்னன்னா ஹைப்பர் ஆக்டிவ் அக்ரெசிவ் பிஹேவியரா இருக்கலாம். அதே மாதிரி பெட் வெயிட்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குரோனிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுல கஷ்டங்கள் இருக்கலாம், லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கலாம். இதெல்லாம் சைல்டுஹுட்டோட இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆன்சைட்டியால வர பிரச்சனை. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை நேச்சுரலே வர ஆரம்பிச்சிடுச்சு, ஆன்சைட்டி இஷ்யூ வந்து இருந்துச்சுன்னா அந்த ஆன்சைட்டினால அவங்களோட பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெவலப்மெண்டல் வந்து டிலே ஆகலாம், பிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்டல். ஆன்சைட்டி வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல குழந்தைக்கு நேச்சுராவே உள்ளார இருந்துச்சுன்னா பேஸ்டு அவங்க அப்பா அம்மாவை பொறுத்து. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபோபியா தான் நமக்கு அதுக்கு அடுத்து கொடுத்துருக்க ஒரு பெரிய டாபிக். ஸ்கூல் ஃபோபியான்றது
என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து இப்ப குழந்தைங்க வந்து ஒரு 3 வயசு வரைக்கும் அவங்க அப்பா, அம்மாவோட இருப்பாங்க. 3 வயசுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது, அவங்க அப்பா, அம்மாவ விட்டு பிரிஞ்சு அந்த ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு புது என்விரான்மென்ட்டா இருக்கும். அந்த புது என்விரான்மென்ட்க்கு அவங்க அடாப்ட் ஆகணும். 2வது அங்க யாரையுமே தெரியாது. இந்த குழந்தைங்க இங்க வீட்ல இருந்த பிஹேவியர் வேறயா இருக்கும். அங்க போய் ஒரு புதுசா ஒரு அ சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ளார போகும்போது, அங்க ஒரு பிஹேவியரா இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல கோப் அப் பண்றதுக்கு வரும்போது, ஸ்கூல் ஃபோபியான்ற நோய் அதாவது ஸ்கூல் ஃபோபியான்றது வரும். ஸோ அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப்பா சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, யங் குரூப்ஸ், அடாலசென்ட்ஸ்ன்னு 2 டைப்பா சொல்றாங்க. யங் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா, அ செப்பரேஷன் ஆஃப் அதாவது அவங்க அப்பா, அம்மா கிட்ட இருந்து செப்பரேஷன் ஆயி போறாங்க இல்லைங்களா? அதனால வரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஸ்கூலுக்குள்ளார போயிடுறாங்க. ஸ்கூலுக்குள்ளார போனதுக்கப்புறம், அங்க இருக்க டீச்சர்ஸோட அவங்களுக்கு மிங்கிள் ஆகுறதுல, ரேப் அப் பில்ட் ஆகுறதுல மிஸ் மேட்சஸ் இருக்கலாம். இல்ல அந்த டீச்சர்ஸோட பிஹேவியர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இல்ல அவங்க கொஞ்சம் அரகன்ட்டா பிஹேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட லேர்னிங் வந்து ஸ்லோவா இருக்கலாம். அதே மாரி கூட இருக்க சின்ன குழந்தைங்களோட பழகுறதுக்கான ரேப் அப் பில்டிங் வந்து கொஞ்சம் டிலேய்டா இருக்கலாம். இல்ல மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். இந்த மாரி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபோபியா வரும். அந்த ஸ்கூல் ஃபோபியா வரும்போது, இப் என்ன பண்ணுவாங்கன்னா, "நான் ஸ்கூல் போக மாட்டேன்" அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இதுல வந்து 75% வந்து ஸ்கூல் ஃபோபியா வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே வரும். 100% 100 குழந்தைங்க போறாங்கன்னா, 74% குழந்தைங்களுக்கு வரும். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து 1 வருஷத்துக்குள்ளார அந்த குழந்தைங்களுக்கு பழகி அந்த ஸ்கூல் ஃபோபியால இருந்து வெளிய வருவாங்க அப்படின்றாங்க. இந்த ஸ்கூல் ஸ்கூல் ஃபோபியா வரும்போது என்னென்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஸ்கூல் போறதுக்கு பயப்படுவாங்க. 2வது அந்த ஸ்கூல் போறதுக்கு எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலான்றத ட்ரை பண்ணுவாங்க. இதுல வந்து 4 கன்சர்னா சொல்றாங்க. என்ன கன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, சில்ட்ரனோட இன்டர் சைக்காட்டிக் ஆர்கனைசேஷன். அதாவது இந்த குழந்தையோட சைக்காலஜிக்கலான திங்கிங்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சைல்டு பெர்சீவ் பண்ற ஆங்சைட்டி. ஸோ இந்த 4 விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து 3 வயசுல ஸ்கூல் போகும்போது அழுதுட்டு போகும். அதுவே வந்து ஒரு 10த் ஒரு 5த் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூல் போறதுன்றது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி மாரி அவங்களுக்கு லேர்ன்ட் பிஹேவியர்ல வந்ததுக்கப்புறம், அவங்க நார்மலா ஸ்கூல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து ஏஜ் வந்து இன்ஃப்ளூயன்சிங் எப்படி பண்ணுதுன்றதுக்கு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது வந்து பேரண்டோட ஆட்டிட்யூடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்ல இருக்க குழந்தைங்க, அந்த ஸ்கூலோட மேனேஜ்மென்ட், அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸோட பிஹேவியர், அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் இருக்க இடம், இந்த குழந்தைகளோட வீடுகள் இருக்கக்கூடிய இடங்கள், சோசியோ கல்ச்சரல் வேல்யூஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸா வந்து இந்த ஸ்கூல் ஃபோபியாவுல இருக்க கன்சர்ன்ஸ்ல செகண்ட் ஃபேக்டர்ஸ் இது. இதுல வந்து ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூல் ஃபோபியாவுல இருந்து பசங்க ரெக்கவர் ஆகுறதுன்றது எத பொறுத்ததுன்னா, அவங்களோட வயது, அவங்களோட பாலினம், அவங்களோட ஐக்யூ லெவல் இத பொறுத்து அவங்க எவ்வளவு வேகமா ரெக்கவர் ஆகுறாங்களோ ஆயிடுவாங்க. ஸோ வந்து இதுக்கு அதுல இருந்து வெளியே வரணும்னா, அந்த சிம்டம்ஸோட டியூரேஷன் வந்து கம்மியாவும் இருக்கலாம், அதிகமாவும் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப். இப்ப அந்த குழந்தை பயப்படுதுன்னும் போது, அந்த குழந்தைக்கு வந்து உனக்கு எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லன்னு சொல்லி பேரண்ட்டும் சரி, டீச்சர் சைட்ல இருந்தும் சப்போர்ட்ஸ் குடுக்கணும். குடுத்தா அதுல இருந்து ரெக்கவர் ஆவாங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபோபியான்றது நமக்கு என்ன ரீசன்னே தெரியாம ஒரு ஃபியர் வரும். அததான் வந்து ஃபோபியான்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபோபியா பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு 5 ரீசன் இருக்கும். எந்தெந்த காரணங்களுக்காக ஃபோபியா வரலாம்? பேரண்ட்ஸோட வார்னிங்க்கு வரலாம், கிளாசிக்கல் கண்டிஷனிங்க்கு வரலாம், சைல்டோட ஓன் இமேஜினேஷன்ல வரலாம், இல்லாட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாடலிங் பிஹேவியர் ஆஃப் சம்ஒன். அதாவது அந்த குழந்தை வந்து ஒருத்தரை பார்த்து இவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கும்போது, அவங்கள மாதிரி அந்த குழந்தை தன்னை வந்து மாடல் பண்ணிக்கும் இல்லைங்களா? அப்படி மாடல் பண்ணும்போது, ஒரு சில இடங்கள்ல அவங்க சின்னதா பயப்படுறது கூட இந்த குழந்தைங்களுக்கு, நம்மளும் அப்படி பயப்படுவோம் அப்படின்ற மாதிரியான இம்பாக்ட் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்ன்றது வீட்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள பொறுத்துமே அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 2 அப்பா, அம்மா சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுமோ, 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களோ, நம்மள இங்கேருந்து வேற ஊருக்கு கூட்டு போயிருவாங்களோ, நம்மள மாத்திருவாங்களோ, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஃபோபியாவுல வரும். இதுக்கான ட்ரீட்மெண்ட்ன்னு பார்த்தா பிஹேவியர் தெரப்பி, ஃபேமிலி தெரப்பி தான். சிபிடி அண்ட் ஃபேமிலி தெரப்பி. ஸோ ஓசிடி பத்தி சொல்லணும்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ல வந்து
ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டருக்குள்ளார போற பசங்களோட பெர்சன்டேஜ் வந்து 1965ல வந்து ஜார்டன்ற ஒரு எடுத்திருக்காரு. 1.2% இருக்கு ஓவரால் சைல்டு பாப்புலேஷன்ல. அதுவே 1970ல எடுக்கும்போது 0.2% வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு ஃபாலிங்ஸ் பார்த்து எடுக்கும்போது. ஸோ இதுல வந்து ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் பத்தி உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓசிடிக்குள்ளார ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த குழந்தை வந்து நார்மலான குழந்தையா இருக்காது. அதாவது அபோவ் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸா தான் இருக்கும் அந்த குழந்தை. இந்த ஓசிடில முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் இதுல ஓசிடில அதிகமா பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னு பாத்தீங்கன்னா, இந்த நடுத்தரத்தை மிடில் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்க குழந்தைங்க தான் ஓசிடில அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு வந்து என்னென்ன ரீசனா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஓசிடின்றது வந்து ரிச்சுவல்ஸ், நம்ம கை கழுவுறது, இந்த ஹேபிட்ட வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆர்த்தோடாக்ஸா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளும் அந்த அந்த ஆர்த்தோடாக்ஸ் அத வந்து பிலீஃப்ஸ வந்து ரிச்சுவல்ஸா அவங்க ஃபாலோ பண்ணும்போது தே கம் ஃபார் ஓசிடி அப்படின்னு வருவாங்க. இந்த ஓசிடின்றது நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் வைஸ் இல்லாம ஒரு சில விஷயங்களை அவங்க பிலீவ் பண்றாங்க பாத்தீங்களா. ஸோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் வந்து பர்ஃபெக்ஷனா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாமே இந்த ஓசிடிக்குள்ளார வருவாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. செப்பரேஷன் ஆன்சைட்டி டிசார்டர், ஸ்கூல் ஃபோபியா வேற, செப்பரேஷன் ஆன்சைட்டி டிசார்டர் வேற. நீங்க செப்பரேஷன் ஆன்சைட்டி டிசார்டர் நீங்க இது வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும் ஸ்கூல் ஃபோபியாக்குள்ளார, இதுவும் அதுவும் வேற வேற. இப்ப வந்து ஸ்கூல் ஃபோபியான்றது பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா அந்த ஸ்கூலோட சுச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது ஸ்கூல் ஃபோபியா. செப்பரேஷன் ஆன்சைட்டி டிசார்டர்ன்றது வந்து அதாவது அந்த குழந்தைக்கு பொறுத்தளவு அந்த 3 வயசுக்குள்ளார பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா உலகமா இருப்பாங்க. இல்லாட்டா அவங்களோட புடிச்ச ஒருத்தவங்க தாத்தா பாட்டியா இருக்கலாம், அத்தை மாமா யாரோ ஒண்ணா இருக்கலாம். சோ இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து நம்மள எங்கேயாவது பிரிச்சு கொண்டு போயிருவாங்களோ, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருவாங்களோ, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நம்மள அவாய்டபிள் சுச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும்போது இந்த செப்பரேஷன் ஆன்சைட்டி டிசார்டர் வரும். இந்த செப்பரேஷன் ஆன்சைட்டி டிசார்டர் வந்து எப்போ குறைய ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வந்து வளர வளர அது உலகத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது லேர்ன்டு பிஹேவியர் மூலயமாக அது இந்த குழந்தை வந்து நம்ம வந்து வளரும் போது நம்ம படிக்கிறதுக்காக நம்ம இந்த நகரத்தை விட்டு வேற நகரத்துக்கு போகணும் அப்படின்னும் போது மாற ஆரம்பிக்கும். ஸோ ஓசிடி பத்தி மறுபடியும் ஒரு டைம் என்னோட வாய்ஸ் கேட்குது இல்ல கிளியர்டா. ஸோ ஓசிடின்றது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்து மேல அப்சஷன் ஆகிறது. இப்ப எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மதத்தின் பேர்ல ரொம்ப அப்சசிவா இருப்பாங்க. நான் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸா நான் வந்து 3 வேளை சாமி கும்பிடுவேன், 4 வேளை குளிப்பேன் அப்படின்னுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க எல்லாமே ஓசிடி பேஷண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில டாக்டர்ஸ் அண்ட் ஒரு சில நர்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நான் ஹைஜீனிக்கா இருக்கேன், நான் ரொம்ப ஹைஜீனிக்கான இடத்துல தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு ₹1 காயினை கீழே எடுத்தா கூட போயிட்டு டெரல் போட்டு கை கழுவிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிலர் வந்து ஓசிடி பேஷண்ட்ஸா சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓசிடி வந்து இது வந்து நான் சொல்றது அடலசென்ட்ல நீங்க பார்க்க முடியும். சின்ன குழந்தைகளுக்குமே அந்த ஓசிடி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1965ல பண்ண ஒரு டெஸ்ட்ல வந்து ஜோர்டன்ற ஒரு பண்ணதுல வந்து 1.2% ஓவராலா சைல்டு சைக்காட்ரிக் பாப்புலேஷன்ல 1.2% வந்து பிரசன்ஸ் ஆயிருந்துச்சு. 1970ல பில்லிங்ஸ்வர்த் பண்ணதுல 0.2% வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இதுல இந்த ஓசிடினால பாதிக்கப்படக்கூடாது, அதாவது ஓசிடி பேஷண்ட்ஸா இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அபோவ் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸா தான் இருப்பாங்க. அபோவ் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ்னா தான் செய்யறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மாதிரி அவங்களே போர்ட்ரேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான குழந்தைகள் இந்த ஓசிடி வந்து அதிகமா பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். தமிழ்ல சொல்லணும்னா மிடில் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்க குழந்தைங்க தான் அதிகமா ஓசிடினால பாதிக்கப்படுறாங்க. இது காரணம் என்னவா இருக்கும்னா ரிச்சுவல்ஸா இருக்கலாம், இல்ல கை கழுவுறது இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரெஃப்யூசல்.
ஸோ இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி சேர்க்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்கு வந்து அடம் பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாள் சேர்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் புதுசாக ட்ரெஸ் போட்டு கூட்டு போய் விடும்போது ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல் போயிடுவாங்க. 2வது நாள் போகும்போது அழுவாங்க. 3வது நாள் அழுவாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் அழுவாங்க. போக அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஸ்கூல் ரெஃப்யூசல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூலை விட்டு நிக்கிறத தான் வந்து ஸ்கூல் ரிஃப்யூசல்னு சொல்றாங்க. ரிஃப்யூசல்னா இங்க மறுப்பு. அதை வந்து ஸ்கூல் அவாய்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ வந்து அசோசியேட்டட் வித் இது எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனலா அவங்க டிஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷனுக்கு வந்து அவங்க உள்ளாயிருப்பாங்க. இந்த ஸ்கூல் போபியா வந்த ஒரு காரணத்தினாலையும் அவங்க ஸ்கூல் ரிஃப்யூசல் நடக்கலாம். இல்ல இந்த செப்பரேஷன் ஆன்சைட்டி டிசார்டர் மூலியமாவும் அவங்களோட ஸ்கூல் ரிஃப்யூசல் நடக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இதுல ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வந்து 3 வயசுக்கு அப்புறம் ஒரு 8 மணி நேரம் ஒரு இடத்துல போய் இருக்க போறோம். நம்ம அப்பா அம்மாவையோ இல்ல நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களையோ விட்டுட்டு அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தயக்கமும் பய உணர்வும் வரும். ஸோ அதுதான் இங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு போகாம அந்த குழந்தை வந்து நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்றதுக்கான மெயின் காரணமா இருக்கு. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை அப்செட் ஆயிருக்கும். அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போன்னு சொல்லுவோம். ஸோ சொல்லும்போது அது வந்து ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன்னு மறுபடியும் அடம் பிடிச்சுக்கிட்டே நிற்கும். ஸோ இதுதான். ஸோ இப்போ இது வந்து ஒரு இதுல வந்து நம்ம புக்ல ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு 63 ஸ்கூல்ல வந்து இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பண்ண ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 7 to 17 ஏஜ் குரூப் பண்ணியிருக்காங்க. இந்த செப்பரேஷன் ஆன்சைட்டி டிசார்டர் பார்த்தீங்கன்னா அந்த 63 ஸ்கூல்ல 37% மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோசியல் ஃபோபியா, அதாவது சமூகத்தால் கூட்டமா இருந்தா ஒரு பயம் வரும் இல்லைங்களா, அதுவும் சோசியல் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய சோசியல் ஃபோபியா கேசஸ் இருக்கு. அந்த கேசஸ் பார்த்தீங்கன்னா 39% இருப்பாங்க. சிம்பிள் ஃபோபியா வந்து 22% இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டியும் அதோட கம்மியா தான் இருப்பாங்க. இந்த இதுல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு போட்டிருந்தீங்கன்னா, எல்லா வயசு பசங்கள்லயுமே, அதாவது 1 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ளார இருக்கிற பசங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஆல் ஏஜ் குரூப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரிஃப்யூசல் ரேட் பார்த்தீங்கன்னா 5% இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்சன்டிஸ் வந்து எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூரலை விட சாரா இருக்கீங்களா? சாரா இருக்கீங்களா? இப்போ ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா பிரதீப்? எனக்கு தெரியலையா. சரி. இல்ல வெயிட்டிங்ல இருக்காங்களா? சாரா கிட்ட இது பிரச்சனை. சாரா மிடில் சார்ஜ் போட்டு முடியாது. ஆஹா. சாரா மிடில் சார்ஜ் போட்டு போயிடுவா ஹோஸ்டா இருந்ததுன்னா. சுபாஷினி என்டர் ஆக முடியல. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். பண்ணுங்க யுவராஜ். ஓகே. ஸோ அந்த ஸ்கூல் ரிஃப்யூசல் நடக்கிற ஏஜ் பார்த்தீங்கன்னா காமனா பார்த்தீங்கன்னா 5 வயசுல இருந்து 7 வயசுக்குள்ளாரையும், 11 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ளாரையும், அதாவது 1வது இருந்து 3வதுக்குள்ளாரையும், 6வதுல இருந்து 9வதுக்குள்ளாரையும் அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல விட்டு நிற்பாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான எமோஷனலா அவங்க பேரண்டோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களாலேயோ அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறது அவாய்ட் பண்றதுன்றது ஸ்கூல் ரிஃப்யூசல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து ப்ரொனாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க, மறுப்பு அப்படின்னு சொல்றது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்சன்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வித்தவுட் பேரண்ட் நாலேஜ் இல்லாம அந்த குழந்தைங்க ஸ்கூலை கட் அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வெளியவோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட் போகும்போது பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் என்னவா இருக்குன்னா, பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க, ஃபைட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவன் டீனேஜர்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கும். யுவராஜ், சாரி டு டிஸ்டர்பிங் யூ. இப்போ நீங்க எவ்வளவு நேரம் எடுக்கணும்? கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடுறேன். இல்ல இப்போ 2 பேர் வெயிட் பண்றாங்க. பட் அவங்களால அக்செப்ட் ஆக முடியல. இன்னும் நீங்க ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 10-15 கிட்ட ஆகும்னா நம்ம இந்த மீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேற மீட் நான் லிங்க் ஷேர் பண்றேன். சரி ஓகே. தாராளமா. எல்லாருக்கும் ஓகேவா? அதர்ஸ் ப்ளீஸ். ஓகே. ஓகே. சுகந்தி ஓகேவா? ரவி ஓகேப்பா. கிருஷ்ணன் சார் வந்துடுறீங்களா? நான் லிங்க் வந்து நான் ஷேர் பண்றேன். ஒரு எல்லாரும் இப்போ லெஃப்ட் ஆயிருங்க. சாரி ஃபார் தி இன்சல்ட் ப்ளீஸ்.
இமேஜ் ஷேர் பண்ணணுமா? நோ சுபாஷினி. அப்போ சாரா அக்செப்ட் பண்ணல. அதனால நியூ ஐடி கிரியேட் பண்ணி எல்லாரும் உங்களுக்காக அந்த மீட்டிங்ல இருந்து லெஃப்ட் ஆகி இங்க வந்திருக்கோம். யுவராஜ் வந்து ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, கூல் கூல். இவ்வளோ தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். இந்த மீட்ல யார் இருக்கான்னு தெரியல. ஓகே, இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம். வரட்டும், கொஞ்சம் வரட்டும், இருங்க. இன்னும் ரவி ஜாயின் பண்ணல, கிருஷ்ணன் ஜாயின் பண்ணல. அவங்க அந்த மீட்ல இருக்காங்க. இல்ல சொல்லுங்க கலை ஒரு வாட்டி. யுவராஜ் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல ஓகே ஓகே. இல்ல கேட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்பதான் கிளாஸ் கொடுக்குறீங்க போல. சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூல் ரிஃப்யூசல் வந்து 2 டைப்பாக சொல்கிறாங்க கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து நியூரோட்டிக், இன்னொன்று வந்து கேரக்டரலாஜிக்கல்னு சொல்கிறாங்க. ஸோ நியூரோட்டிக்ன்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக கேர்ள்ஸுக்கும், இந்த கேரக்டரலாஜிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பாய்ஸ் இந்த குரூப்பில் வருவாங்க. இந்த நியூரோட்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்மலாக சொல்லும்போது ஒரு செகண்ட் வந்து கேரக்டரோலாஜிக்கல் அப்படின்றத வந்து ஒரு ரெண்டுத்துக்குமே ஒரு 7ல இருந்து 9 10 பாயிண்ட் வச்சிருக்காங்க. இந்த 10 பாயிண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே எத்தனை 7 பாயிண்ட்டுக்கு மேல போச்சுன்னா அவங்க அந்தந்த குரூப்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு நாள் மண்டேவும் ஃப்ரைடேவும் பாத்தீங்கன்னா உடம்பு முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைப் 1 பாத்தீங்கன்னா நியூரோட்டிக் கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய குரூப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மார்க் கம்மியா வந்துரும்னு பயப்படுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் இறந்துட்டாங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இந்த கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து அவங்க பேரண்டோட நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பாத்தீங்கன்னா நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியா இருக்கும். ஃபாதர் வந்து அவங்க அப்பாவை விட அவங்க அம்மா தான் வந்து அந்த ஹவுஸ் ஹோல்டு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றவங்களா இருப்பாங்க. பேரண்ட் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணக்கூடியவங்களாவும் டைனமிக்கா இருக்கக்கூடியவங்களாவும் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டிஃப்யூசல்ல வருவாங்க. செகண்ட் டைப் ஆஃப் டிஃப்யூசல்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இந்த லீவு காரணம் சொல்றது எல்லாமே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து இறந்துட்டாங்க அதனால வர முடியல அப்படின்ற மாதிரியான காரணங்களை சொல்ல மாட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய ஆண் வயது முதிர்ந்த ஆண் மாணவர்கள். ஸோ இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க அம்மாவோட ஹெல்த் எல்லாம் பெருசாக சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவோட வந்து கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு ரொம்ப ரேப்போவா இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியே இந்த பசங்க வந்து ஸ்கூல்ல நிற்பாங்க. ஸோ இது வந்து 2 கிளாசிபிகேஷன் 2 டைப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ரிஃப்யூசல் எப்படி எப்படிலாம் டெவலப் ஆகும்னு பாத்தீங்கன்னா கூட படிக்கிற பசங்களோட அவங்களோட சேர்ந்து பழக முடியாம போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்கு அசைன்மெண்ட் ஹோம் ஒர்க் இதெல்லாமே முடிக்க முடியாம போறது. ஒருத்தரோட ஃபேமிலியில திடீர்னு அன்அவாய்டபிள் டெத் நடந்திருக்கலாம், இல்ல அவங்க தாத்தா பாட்டி இறந்ததுக்காக ஊருக்கு போயிருக்கலாம், அங்கேயே தங்கி இருக்கலாம். அதனால ஒரு வாரம் கேப் விழுந்திருக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து திருப்பி இந்த பசங்களால ஸ்கூல்ல வந்து திருப்பி பழைய மாதிரி ஒர்க்கை ரெகுலரா கண்டினியூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு வாரத்தோட பெண்டிங் கேப்புக்காக லீவ் எடுத்துட்டு எழுதலாம், அடுத்த நாள் லீவ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வாரம்ன்றது 2 வாரமா போகும். 2 வாரம் அப்படியே போக ஆரம்பிச்சு அந்த குழந்தைங்க அதுல இருந்து ஸ்கூல்ல இருந்து நிக்க ஆரம்பிப்பாங்க, டிராப் அவுட் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போற வர்ற வழிகள்ல அந்த பசங்களை வந்து டீஸ் பண்ணக்கூடியது, இல்ல கிளாஸ்லயே டீஸ் பண்ணக்கூடியது. கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா புல்லிங் கேங் 1 2 இருப்பாங்க. புல்லி பண்ற மாதிரியான பசங்களால அவங்களால இவங்க நிக்கிற மாதிரியான ஒரு சில ட்ரைட் எல்லாமே வரும். போற வழியில நடக்கக்கூடிய சின்ன சின்ன சிட்சாட்ஸ் விஷயங்கள் இது எல்லாமே இதுல வந்து மேஜர் ஃபேக்டரா இருக்கு.
அந்த ரெஃப்யூசல் டெவலப் ஆகுறது எப்படி இப்படிலாம் டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மாவோட சர்ஜரிக்காக லீவ் போட்டிருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் வொர்ஸ்ட்டா இருக்கும். அதனால அந்த பசங்க கேர் டேக்கரா இருந்து ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அவங்க ரெஃப்யூசல் ஆவாங்க. ஒரு சில கேஸஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் பண்ண முடியல. ரொம்ப அதிகமா ஹோம் ஒர்க் தராங்க. எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல, வேற ஸ்கூல் போடுங்கன்னு பேரண்ட்ட பிரஷர் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க. அதனாலே இந்த ஸ்கூல் ரிஃப்யூசல் நடக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, டிவி பார்க்கறது, கேம் விளையாடுறது, அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேரண்ட் ரொம்ப செல்லம் குடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால அ ஸ்கூல்ல நிப்பாங்க. ஒரு டீனேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் வர்றது. அப்புறம் வந்து டீனேஜ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் இடையில கான்ஃப்ளிக்ட் வர்றது. இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலா சொல்லப்போனா தலைவலி, வயிறு வலி இந்த மாரிலாம் சொல்லிட்டு லீவ் எடுக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆப்சென்டிசம் வந்து டெவலப் ஆகுறதுல இப்படி இதெல்லாமே டெவலப் ஆகுது அப்படின்னு ஃபேக்டர்ஸ வந்து குடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்கூல் ரிஃப்யூசல்ல எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபேமிலி ஃபேக்டர்ஸ பொறுத்தளவு சொல்லப்போனா, அந்த குழந்தைகளோட அப்பா, அம்மா, அவங்களோட நெய்பர்ஹுட், அவங்களோட ஃபேமிலிக்குள்ளார இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா இவங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்களுக்குள்ளார வர கான்ஃப்ளிக்ட்னால ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனைய பத்தி அந்த குழந்தை வந்து பயந்து, அது ஒரு ஆங்சைட்டியா டெவலப் ஆயி, ஒரு சைட்ல அதனால ஸ்கூல் ரிஃப்யூசல் நடக்கும். ஸோ இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அக்ரஷன் வந்து அந்த குழந்தை அந்த ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். அதனால வந்து இந்த குழந்தை ஒரு 2 பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேருக்கு சண்டை வந்துச்சுனாலே, இந்த குழந்தை வெளிய போம்போது ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பேரண்ட் பயப்படுறது. அதனால ஸ்கூல்ல நிறுத்துறது. பேரண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பேரண்ட்டுக்கு பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன்னு அந்த குழந்தைங்க நிக்கிறது. இது எல்லாமே ஃபோபியாவுல நடக்கக்கூடியது. இந்த செப்பரேஷன் ஆங்சைட்டி டிஸார்டர் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ செப்பரேஷன் அந்த குழந்தைங்க வந்து அந்த இடத்த விட்டு போயிடுமோ, வெளிய போனா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ, இப்போ ஒரு சில பேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கள அந்த ஊர விட்டே வெளிய அனுப்ப மாட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து செப்பரேஷன் ஆங்சைட்டி டிஸார்டர் தான். அந்த குழந்தைங்க வெளிய போனா எங்க சர்வைவல் பண்ண கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு பக்கத்திலேயே வச்சு பார்த்துக்குவாங்க. 6 மணிக்கு மேல வெளிய போகக்கூடாதுன்னு சொல்ற அப்பா, அம்மாவும் இருக்காங்க. நாட் ஈவன் 5 ஓல்டர்ஸ் 25 வயசு ஆனாலுமே இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடிய அப்பா, அம்மாவும் இருக்காங்க. இதனால வந்து இந்த குழந்தைங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து டிராப் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கு அசஸ்மென்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அசஸ்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்சைட்டி வந்து அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு? எவ்வளோ நேரம் இருக்கு? எவ்வளோ சேஞ்சஸ் அந்த குழந்தையோட பிஹேவியர்ல வந்திருக்கு. அத பத்தி செக் பண்ணணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளார கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? இன்டராக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி அந்த ஃபேமிலியோட ஹிஸ்டரி, ஆங்சைட்டி இந்த குழந்தைக்கு மட்டும் தான் ஆங்சைட்டி வந்திருக்கா? அவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்திருக்கா? இல்ல அவங்க தாத்தா, பாட்டிக்கு இருந்துச்சா? அதே மாரி அந்த குழந்தை அந்த ஃபேமிலியோட கம்ப்ளீட் ஆல்கஹாலிசம் ஹிஸ்டரி செக்கிங்கு. அதுக்கப்புறம் வந்து மூட் டிஸார்டர்ஸ் எதுவும் அந்த ஃபேமிலில இருக்கவங்களுக்கு இருந்துச்சா? ஃபேமிலியோட ஹிஸ்டரி வந்து ஸ்கூல் எல்லாருமே ஸ்கூல் படிச்சாங்களா? காலேஜ் போனாங்களா? இல்ல யாரும் இதுல வந்து ஸ்கூல் ரிஃப்யூசல் பண்ணவங்க இருக்காங்களா அவங்க ஃபேமிலில? அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கா? இது எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல நம்ம பண்ணக்கூடிய அசஸ்மென்ட். அந்த அசஸ்மென்ட் பண்ணிட்டு ஒரு 10 டைப் ஆஃப் லிஸ்ட் குடுத்துருக்காங்க. மூட் டிஸார்டர்ஸ்க்கு. ஸோ அத ஃபுல்லாமே நம்ம செக் பண்ணணும். சோசியல் ஆங்சைட்டி ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன் அதெல்லாம் நான் எதுவும் படிக்கல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்டர்வென்ஷன் வந்து ஸ்கூல் ரிஃப்யூசல்ல வந்து இன்டர்வென்ஷன் எப்படி எப்படிலாம் இத வந்து குறைக்கலாம் அப்படின்னும்போது, ஸோ ஃபெசிலிட்டி வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே பண்ணி குடுத்து, அந்த குழந்தைங்கள நல்லா ஃபங்ஷன் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அ ஒரு ரேப்போ பில்ட் பண்றது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு ஒரு பென்சில குடுத்து எப்படி அந்த குழந்தையோட நட்ப உருவாக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள சொல்லிக் குடுக்குறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து அந்த செப்பரேஷன் நம்ம வீட்ட விட்டு தனியா போயிட்டு வரோம் அப்படின்ற ஒரு எண்ண உணர்வு வராம, அந்த குழந்தைய வந்து அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி அங்க வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ குடுக்க சொல்றது. இந்த பேப்பர கொண்டு போயிட்டு இங்க குடுத்துட்டு வா. இல்ல இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள குடுக்கும்போது நம்மள நம்பி குடுக்குறாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சு, நம்மள மதிக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்ற ஒரு எண்ணத்த அந்த ஸ்கூலுக்குள்ளார வர வைக்கணும். அதே டைம்ல திருப்பி அந்த குழந்தை வீட்டுக்கு வரும்போது, இந்த வீட்டுக்கு வர குழந்தைக்கு இன்னைக்கு நீ ஸ்கூல்ல விட்டு சீக்கிரம் வந்துட்டேன்னா, நம்ம பார்க்குக்கு போலாம். இல்ல நான் இது உனக்கு வாங்கி தரேன். இல்ல இத பண்ணி தரேன். உனக்கு நீ இத சாப்பிடலாம். இல்ல இங்க போகலாம். கோவிலுக்கு போகலாம். இல்ல பீச்சுக்கு போகலாம். இந்த மாதிரியான ஒரு எங்கேஜ்டா சொல்லும்போது, அந்த குழந்தை வந்து நம்ம நம்மளோட முக்கியத்துவம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய ஃபீல் பண்ண வைக்கிறது மூலியமா, அந்த குழந்தையோட இந்த ஆங்சைட்டி எல்லாம் வராம நம்ம தடுக்கலாம்.
இதுக்கு வந்து மேக்சிமமா சொல்ல போனா இந்த ஸ்கூல் ரிஃப்யூசலுக்கு வந்து தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தெரப்பி 2 தான் சொல்றாங்க. இந்த சிபிடியில் பார்த்தீங்கன்னா மாடலிங், ரோல் பிளே, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலி தெரப்பி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டின்றது என்னன்னா, இப்ப எங்க போனாலுமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா மாறிடுச்சு. இப்ப குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டாலே, நீ என்ன ரேங்க் எடுத்த, நீ எப்படி படிக்கிற, பக்கத்துல இருக்க குழந்தை எப்படி படிக்கிறான் அப்படின்ற ஒரு கம்பேரிசனுக்குள்ளார போக ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பயம் வரும். ஸோ அந்த பயத்தினால என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரியா பண்ணலையா, அப்போ அதை நம்ம எக்ஸாம் போகும்போது ஒரு ஆன்சைட்டி வரும். அந்த எக்ஸாமை பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு அந்த மாதிரி ஆன்சைட்டிஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டில் வரும்போது அதோட கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிரியேட்டிவிட்டி இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த தியரிட்டிக்கலா அந்த ஒரு சில எக்ஸாம்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி இருக்க பசங்க லாங்குவேஜ் பேப்பர்ல நல்லா பண்ணுவாங்க. பட் சயின்ஸ்னு வரும்போது அவங்க வீக்கா இருப்பாங்க, மேக்ஸ்னு வரும்போது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக்கல் இருக்க பசங்க மேக்ஸ்ல பெட்டர்டா பண்ணுவாங்க. அதுவே இந்த லாங்குவேஜ் பேப்பர்ஸ்ல எல்லாமே வந்து மார்க் கம்மியா பண்ணுவாங்க. பட் இவங்களை கொண்டு போயிட்டு எல்லாத்துலயுமே 90 எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆன்சைட்டி தான் வரும். இந்த ஆன்சைட்டி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைங்களோட டிக்னிட்டி குறைக்க ஆரம்பிக்கும். குறைக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது நம்மள கோமாளியா பாக்குறாங்க, நம்மள படிக்கல, நம்ம சரியா படிக்கலன்னு நம்மள எல்லாரும் டீஸ் பண்றாங்கன்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைங்களுக்குள்ள பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பில்ட் ஆகிற குழந்தைங்க என்ன பண்ணும், ஒரு சப்ஜெக்ட்ல 90 மார்க் எடுத்த குழந்தை அடுத்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா 50 மார்க்கா எடுக்க ஆரம்பிக்கும். அதோட கிரேடு குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சாலும் அந்த குழந்தை வந்து இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், இதனால குறைஞ்சதுன்னு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனையுமே தரத்துக்கு முன் வராது. அப்படி தரத்துக்கு முன் வராம அதுக்கு அடுத்து என்ன நினைக்க ஆரம்பிக்கணும், அந்த கிளாஸுக்குள்ளரே அந்த குழந்தைய வந்து தன்னை ஒரு கோமாளியா நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு இன்ஃபீரியர் தாட்டுக்குள்ளார போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸை வந்து சரியா அட்டன் பண்ணாது, கிளாஸ்ல அவேர்டா இருக்காது, அந்த கிளாஸுக்குள்ளார பிசிக்கலா பிரசன்ட் ஆயிருக்கும், மென்டலா ஆப்சென்ட் ஆயிருக்கும். ஒரு லெவல் போக ஆரம்பிக்கும் போது Sorry for the interruption. The distinction between transy and school revision ஒரு டாபிக் இருக்கு, அதை பத்தி சொன்னீங்கன்னா 7.7 7.1. அது ஆக்சுவலா சொன்னேன். ஆனா பட் நான் என்ன சொன்னேன்னா, இல்ல அது சொல்லிட்டேன். டிஸ்டிங்ஷன் பிட்வீன் இதுல வந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த ஸ்கூல் ரிஃப்யூசல்ன்றது வந்து குழந்தைங்க வந்து பேரண்டா ஒரு லவ்வபிள் ஒன்னோட எமோஷனலால நிக்கிறத வந்து ஸ்கூல் ரிஃப்யூசல் சொல்லுவாங்க. ஹலோ 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 சொல்லுங்க. ட்ரான்சின்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது, கிளிச் ஆகுது. ஸ்கூல் ரிஃப்யூசல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 3 சாப்டர்லயுமே ரிப்பீட் ஆகுது. அதனால அதை பத்தி நான் கொஞ்சம் டெப்தா அடுத்து வர கவுன்சிலிங் அப்புறம் கவுன்சிலிங் ஃபார் சில்ட்ரன் 3த்துலயுமே ரிப்பீட் ஆகுது இந்த ஸ்கூல் ரிஃப்யூசல். அந்த ட்ரான்சி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட பிஹேவியர் எப்படி மாற ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி சோஷியலா மாற ஆரம்பிக்கும். டீலிங்க்வேட், அதாவது கடமை இல்லாதவன் மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கும் இந்த சமூகத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, எனக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி போக ஆரம்பிப்பாங்க. அப்படி போக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல பேரண்ட்டுக்கோ இல்ல அவங்களோட கார்டியனுக்கோ தெரியாம ஸ்கூலை கட்டடிப்பாங்க. அப்படி கட்டடிக்கும் போது அவங்களோட பிஹேவியர் செட்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீலிங்கா இருக்கும், லையிங் இருக்கும், ஃபைட்டிங் இருக்கும், டிஸ்ட்ரக்டிவ்னஸ் இருக்கும். இந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இப்படி மாற ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில வந்து ஒரு இன்டிசிப்ளைன்டு பிஹேவியர் மெயின்டைன் ஆயிருக்கலாம். இல்லாட்டா அந்த ஃபேமிலியில வேற ஏதோ ஒரு மேரிட்டல் இஷ்யூஸ் நடந்திருக்கலாம். இல்ல அவங்க பேரண்ட்டுக்குள்ளாரே மேரிட்டல் இஷ்யூஸ் இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து ஒருத்தர் கண்காணிக்கிறாங்க, ஒரு இன்எஃபிஷியன்ட் சூப்பர்விஷன் இருந்திருக்கலாம். இந்த காரணங்களால அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் பிஹேவியருக்குள்ளார போயிட்டு அந்த குழந்தை ஸ்கூல் ரிஃப்யூசலை தாண்டி ப்ரோன்சிக்குள்ளார போக ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் பேஸ் பேராமீட்டரா இருக்கும். இது வந்து எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது, லோவர் மிடில் கிளாஸ்ல இதெல்லாம் நடக்கும் ஒரு சில கேசஸ்ல. இல்ல பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ரிஃப்யூசல்ல இருந்து டிஃபரன்ஷியேட்டட்னு சொல்லியிருக்காங்க. மேபி இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, when a child stays out of school without the knowledge and agreement of parents, it is called parenting. அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் டீல் மாதிரி போடுவாங்க, நீங்க இதை செஞ்சா
that means நாட் டீல் இல்ல நாட் டீல் டீல் அதாவது அக்ரிமெண்ட் இருக்குன்னு எனக்கு தேவையானது அந்த மாதிரியா என்னன்னு தெரியல சார், எனக்கு தெரியல, அதனாலதான் கேட்டேன். அது கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் அக்ரிமெண்ட் ஆஃப் பேரண்ட் கால்டு அக்ரிமெண்ட் தான். அதாவது நாலேஜ் அக்ரிமெண்ட்ன்றது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நான் லீவ் எடுத்துக்கிறேமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ கேட்கும்போது சரி லீவ் எடுத்துக்குமான்னு சொல்றது அக்ரிமெண்ட்னு சொல்லலாம், நாலேஜ்னு சொல்லலாம். இல்ல இன்னைக்கு லீவ் எடுத்துருமா நாளைக்கு போலாம் அப்படின்றோம்ல, இது உடன்படிக்கைன்றது இவ்வளவுதானே அக்ரிமெண்ட்ன்றது. ஓகே ஓகே, அதுதான் நீங்க வந்து ஃபுல் ரிவ்யூஸ் சொல்லிருக்காங்க. சோ மேபி அதுல இருந்து இது ஃபுல்லா டிஃபரன்ஷியேட் ஆகுது. இது ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா என்னன்னு நம்ம டீப்பா எழுதணும். அதுக்காக ஓகே ஓகே, நீங்க கேக்குறது புரியுது. இது வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களா இருந்தா தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த டீனேஜ்ல போகும்போது அரௌண்ட் 7th இருந்து ஒரு 10th பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஸ்கூலுக்கு கிளம்பி பேக் எடுத்துட்டு கிளம்பி வந்துருவான். பேக் எடுத்துட்டு வருவான், பார்த்தா ஸ்கூலுக்கு வர மாட்டான். பார்த்தா எங்கேயாவது போய் உட்காந்துட்டு இருப்பான். காரணம் என்னவா இருக்கும், அவனுக்கு கூட ஒரு 4 பேர் சேர்ந்துருப்பாங்க. அந்த 4 பேரோட சேர்ந்து வெளியே போவாங்க. இது ஒரு டைப்பா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யாருமே டிபெண்டன்ட் இல்லாம அவன் சோலோவா போவான். எங்க போவானே தெரியாது. ஆளு ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வீட்டுல இருந்து கிளம்பி வந்துருவான். பார்த்தா ஸ்கூலுக்கு வர மாட்டான். 1 மாசம் 1.5 மாசம் போயிருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்டுக்கு ஆள் அனுப்பும்போது தான் தெரியும் அவன் வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டான், பட் ஸ்கூலுக்கு வரல. சோ இந்த இடத்துல வரும்போது அந்த பையனை கூட்டு விசாரிச்சிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு புடி கொடுத்தே பேச மாட்டான், எதிர்த்து பேசுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இடையில பார்த்தா போய் சொல்லுவான். இடையில பார்த்தா நிறைய இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல போய் அவன் ஸ்டீலிங்கே பண்ணியிருப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பான். அவங்க பேரண்ட் மேலே அக்யூசியேஷன் பண்ணுவான். அவங்க பேரண்டோட சண்டை போடுவான். இதுல பேசிக்கா போய் பார்க்கும்போது அந்த பேரண்டோட விஷயம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பார்த்தா தினக்கூலியா இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா பையன் இன்னைக்கு காலையில ஸ்கூல் போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களோட வேலைக்கு போயிருப்பாங்க. இதுல வந்து சொல்லியிருக்க விஷயம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இன்எடிகுவேட்டிவ் சூப்பர்விஷன் இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்சி டிசிப்ளினிங்கிறது நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுன்றது வந்து ஒரு சிலர் பிஹேவியரை வந்து பேரண்ட் வந்து சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இல்லாம இவங்களே வந்து ஒரு தினக்கூலிக்கு போயிட்டு வரவங்கன்னும் போது அவங்களோட உடல் வலிகளுக்காக அவங்க ஒரு சில லிக்கர் எடுக்கும்போது அதுவே வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அகத்தூண்டுதல் மாதிரி ஆயிடும். நம்மள என்ன கேட்க போறாங்க, அவரே குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி பேரண்ட் இவங்க 2 பேருக்குள்ளார மேரிட்டல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த லிக்கர் அடிக்டர் மேரிட்டல் இஷ்யூஸ் சேர்ந்து அந்த குழந்தைய வந்து ஈஸியா ஸ்கூல் ரிஃப்யூசல்ல இருந்து ப்ரோனாசிட்டிக்கு வந்து டிராவல் பண்ண வச்சிரும். ஹலோ கலை கிளியருங்களா? ஓகே ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்கூல் ரிவ்யூஸ்ல 2 டைப் சொல்லிருக்காங்க. அந்த ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? பண்ணிட்டேன். ஓகே ஓகே, அது பண்ணிட்டேன். ஆக்சுவலா அதுவும் பண்ணிட்டேன். இதுல வந்து நான் சொல்லுங்க. அதுல டைப் 10 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 10 ஃபேக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 4 ஃபேக்டர்ஸ் வந்து சேமா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து மெயினா டிஃப்ரெண்டா வர ஃபேக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா, டெத்தை வந்து இவங்க வந்து தீமா வச்சு பேச மாட்டாங்க. பசங்க பொண்ணுங்க வந்து டெத்தை தீமா வச்சு பேசுவாங்க. அதே மாதிரி மதரோட ஹெல்த்தை வந்து பசங்க வந்து தீமா வச்சு பேச மாட்டாங்க. பொண்ணுங்க வந்து மதரோட ஹெல்த்தை வந்து தீமா வச்சு பேசுவாங்க. பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிளா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கம்யூனிகேஷன் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து நல்ல அட்ஜஸ்ட்மெண்டடா இருப்பாங்க, நல்லா மியூச்சுவலா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் வந்து அந்த குடும்பத்தையும் மேனேஜ் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப அச்சீவ் பண்ணக்கூடிய கேரக்டராகவும் டைனாமிக்காவும் இருப்பாங்க. பட் இந்த கேஸ்ல செகண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா மதர் வந்து நியூரோட்டிக் பிஹேவியரா இருப்பாங்க, ஃபாதர் வந்து கேரக்டர் டிசார்டரா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஹவுஸ் ஹோல்ட் வீட்டு வேலையை வந்து செய்யறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருப்பாரு, அவங்க அப்பாவோ இல்ல அந்த குழந்தைங்களோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட இந்த குழந்தைங்க வந்து பெருசா கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, போரா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் 2-3 ஃபேக்டர்ஸ் வந்து சேமா இருக்கும். கிளியரா கலை உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. நான் ஏன் கேட்டேன்னா இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களே கொடுத்துருக்கிறதுனால கொடுத்துருந்தாங்க. நான் அதான் சொல்லும் போதே சொன்னேன் 10 பாயிண்ட் இருக்கும், 10 பாயிண்ட் இருக்கும். டிஃபரன்ஸ் ஆனதை மட்டும் தான் நான் ஹைலைட் பண்ணேன். சேம் பாயிண்ட்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணல, டிஃபரன்ஸ் மட்டும் தான் நான் ஹைலைட் பண்ணேன். ஓகே, நான் இப்போ நீங்க இது டெவலப்மெண்டல் முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஃபேமிலி ஃபேக்டர்ஸ் அதுவும் முடிச்சாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டிக்கு வந்திருக்கு. இன்டர்வென்ஷன் முடிச்சது. பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி. ஓகே,
பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி ஃபுல்லா சொல்லியாச்சு. ஸோ அதுல தெரப்பி மட்டும்தான் பெண்டிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட் வந்து ஆக்டிவா இல்ல இருக்கணும். இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. நானு இது கொஸ்டின் கேட்டேன். சரி, ஓகே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஆன்சைட்டிக்குள்ளார போகிறது. ஸோ அப்படி ஆன்சைட்டிக்குள்ளார போகும்போது அவங்க எப்படி எப்படிலாம் அஃபெக்ட் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கிரேட் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். மேக்ஸ் எடுத்த பையனை போய் ஏன்டா தமிழ்ல 90 மார்க் எடுக்கலன்னு கேட்கும்போது அவன் மேக்ஸ்ல அடுத்த டைம் பார்த்தா 50 மார்க் தான் எடுத்திருப்பான். என்ன ரீசன்னா அவன் தமிழை ஃபோக்கஸ் பண்றான்னு மேக்ஸை விட்டுருப்பான். இல்லை அந்த குழந்தை வந்து நம்ம 90 மார்க் எடுத்ததை பெருசா கன்சிடர் பண்ணல, நம்ம இதுல 50 மார்க்காவது எடுக்கணும் அப்படின்னு போகும்போது அவனோட கிரேடு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசன் அவன் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கவே மாட்டான். என்ன ரீசன் ஆகும்னா, நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தாலும் நம்மளை திட்ட போறாங்கன்ற மென்டாலிட்டிக்கு வர ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்குள்ளார இன்னொரு விஷயங்கள் என்ன தோண ஆரம்பிக்கும்னா, அவன் வந்து ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ண மாட்டான். அதே மாதிரி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க மாட்டான். அவன் தனியா இருக்க ஆரம்பிப்பான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கிளாஸே அவனை ஏதோ ஒரு படிக்காத பையன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது அவனை கோமாளியா பாக்குறாங்களோன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ளார வரும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பான், பசங்க கிட்ட பேசுறத குறைப்பான். அப்புறம் அப்படி அப்படியே லோன்லினஸ் போக ஆரம்பிக்கும். அப்படியே கம்ப்ளீட்டா அவன் அந்த ஸ்கூல் சர்க்கம்ஸ்டன்ஸை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் கிளாஸை கட் பண்ணிடுவான். ஸோ இது வந்து இது எல்லாமே நடக்கிறது எப்படி நடக்கும்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டியால தான் நடக்கும். அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, பேரண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் ஸ்கூல்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா என் பையன் எப்படி படிக்கிறான், இதுல படிச்சாலும் ஓகே, இதுல நிறைய மார்க் எடுத்திருக்கானா, மேக்ஸ்ல 90 மார்க் எடுத்திருக்கல, இதுல அடுத்த டைம் நீ இதுல மேக்ஸ்ல எடுத்த மாதிரி இதுலயும் எடுத்துருப்பா, பாத்துக்கலாம்ப்பா, எங்கேயும் போயிடாது அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு ஆக்டிவ் பேரண்டா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களை வந்து ஈவினிங்ல சரி உனக்கு மேக்ஸ் தான் வந்திருக்கா, தமிழ் வரலையா, சரி தமிழ் நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் உட்காந்து கூட இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்டென்சிவ் கேர் கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸை வந்து கொடுக்கணும். இப்போ எப்படின்னா, நீ மேக்ஸ்ல தானே எடுத்திருக்க, தமிழ்ல எடுக்கலன்னா என்ன இருக்கு, இப்ப தமிழ் வந்து மேக்ஸே வந்துருச்சு, உனக்கு மேக்ஸ் தான் கஷ்டம், எல்லாருக்கும் வராது, தமிழ் ஈஸியா படிச்சிடலாம், தமிழ் நம்மளோட தாய்மொழி, உன்னால தமிழ் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும், நீ மேக்ஸே பண்ணிட்ட, கஷ்டமானதே பண்ணிட்டேன் போது ஈஸியானதை நீ சப்பையா பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை கொடுக்கணும். அதே மாதிரி டெம்பர் டேண்ட்ரம்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சடனா அன்பிளான்டா ஒரு கோவம் வரும் ஒரு சிலருக்கு. பாத்தீங்கன்னா அந்த கோவம் எதனால வருது, எதுக்காக வருது அப்படின்றது எதுவுமே தெரியாது. பார்த்தா அதோட டியூரேஷன் டைமிங்னு பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ளார போயிடும் இந்த குழந்தைங்களுக்கு. பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, கத்தும், திட்டும், அதே மாதிரி கை காலை வந்து உதறும், இல்ல சுத்தம், அந்த மாதிரியான விஷயங்களை அந்த குழந்தைங்க செய்யும். இது வந்து டெம்பர் டேண்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 4 வயசு வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. இது வந்து எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிபெண்டன்சியை வந்து அந்த குழந்தை வந்து கெயின் பண்ணும்போது ஒரு சில இடங்கள்ல நடக்கும். லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணும்போது வரும். அதோட ஃப்ரஸ்ட்ரேஷனையும் ஆங்கரையும் எப்படி அதால வந்து வெளியே சொல்றது அப்படின்னு தெரியாத அந்த காலகட்டத்துல ஒரு குழந்தைய போயிட்டு அதிகமா டீச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த குழந்தை வந்து கத்துறதா இல்ல பொருளை தூக்கி எறியறதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு அவங்க போவாங்க. அதாவது அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஆங்கரை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாத டைம்ல வந்து இந்த மாதிரியான ஒரு அழுகையோட சேர்ந்த ஒரு கத்தலாவும் ஒரு பிதற்றலாவும் இருக்க மாதிரியான ஒரு வெளிப்பாடா இருக்கும் அந்த குழந்தைக்கு. இது வந்து 30 செகண்ட்ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான் நீடிக்கும், அதுக்கு மேல நீடிக்காது. இதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னா 4 வயசுக்கு மேலே இது கண்டினியூ ஆச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கவுன்சிலிங் மூலயமா உட்காந்து பேசி லேர்னிங் டு டீல் வித் ஆங்கர்ஸ், எப்படிலாம் நம்ம கோவத்தை வந்து நீ இது எப்படி டீல் பண்ணணுன்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சம் ஃபேமிலி தெரபிஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நார்மலாக ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு அதே ஸ்ட்ரெஸ்ஸை கண்டினியூவாக கொண்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க டிப்ரெஷனுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டிப்ரெஷனை வந்து குழந்தைங்க மேலே இப்போ எப்படின்னா டெய்லி வந்து நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்ல இப்போ காலையில் அந்த டிப்ரெஷனை உருவாக்க அந்த குழந்தை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு லெவல் போகும்போது டிப்ரெஸ் ஆகி பஸ்ட் அவுட் ஆகும். அந்த டைம்ல வந்து அது ஸ்கூலை விட்டு நின்றுடும். ஸோ இதுதான். ஸோ இந்த லாஸ்ட் அசஸ்மெண்ட் மட்டும் நான் எதுவும் படிக்கல, அதை மட்டும் படிச்சுக்கங்க. ஸோ இதுல காமனா இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 வயசுல இருந்து 5 வயசுக்குள்ளார ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல
இது வரைக்கும் நான் புக்கை வச்சு சொல்லிட்டேன். இதுல இருந்து காமனா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அந்த 3 வயசுல இருந்து 5 வயசுக்குள்ளார அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்கூல் போறாங்க பாத்தீங்களா? அந்த டைம்ல தான் வந்து இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை வரும். ஸோ இந்த பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்ல போனா மொத்தம் ஒரு 4 ஸ்டேஜஸா சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை வீட்டை விட்டு பிரிஞ்சு போகுது. வீட்டை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஒரு எமோஷன்ல இருக்கும். ஒரு பரிதவிப்புல இருக்கும். அந்த பரிதவிப்பு அங்க போயிட்டு அங்க அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு கேர் கிடைக்குதுன்னா, அந்த குழந்தை வந்து ஸ்கூல் போறத வந்து விரும்பும். ஸோ அந்த இடத்துல போகும்போது ஒண்ணு அந்த டீச்சர்ஸோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் மிஸ்கம்யூனிகேஷன் போயிருக்கலாம். அப்படி போயிருந்தா அந்த குழந்தை ஸ்கூல் போறதுல இருந்து பயப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதுல ஒரு சின்ன டல்னஸ் இருக்கலாம். அந்த டல்னஸ் இருக்கிறதுனால டீச்சர்ஸ் திட்டுறாங்கன்ற ஒரு பயம் வரலாம். இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஸ்கூல் ஃபோபியா கிரியேட் ஆகுறதுக்கான ரீசன் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த 3 வயசுல இருந்து 5 வயசுக்குள்ளார பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ப்ரொசீஜரலா அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க தெரியாது. ஈவன் அதுங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் போகுறது கூட ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த ஹெல்ப் கேட்கறதுக்கே ஒரு கூச்ச சுபாவம் இருக்கலாம். ஸோ அந்த 3 இயர்ஸ்க்குள்ளார அந்த குழந்தைக்கு வந்து ஜஸ்ட் ட்ரெயின் அப் ஃபார் அதாவது அந்த குழந்தைங்களுக்கு ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிற அளவுக்கு அந்த குழந்தைய வந்து தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். அதே டைம்ல அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த குழந்தை வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கோன்ற ஒரு எண்ணம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம வெளிய போலாம், இல்ல இங்க சாப்பிட போகலாம், இல்ல இந்த வேலைய செய்யலாம், அந்த வேலைய செய்யலாம்னு அந்த குழந்தைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய குடுத்து வச்சோம்னா, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றத நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா, நம்ம இத செய்ய போறோம்னுட்டு இது மேல இருக்க ஆர்வத்துல அந்த ஸ்கூலுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த ஸ்கூல் ஃபோபியா ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். இந்த ஸ்கூல் ஃபோபியா 1 இயர்க்குள்ளார மறைஞ்சிரும். அ அப்படி 1 இயர்க்கு மேல மறையாம இருந்துச்சுன்னா, அந்த குழந்தை அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ரிஃப்யூசலுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இந்த ஆன்சைட்டி வந்து நார்மலா பார்க்கும்போது ஆன்சைட்டின்றது ஒரு சின்ன டெர்ம் மாரி தெரிஞ்சாலுமே, ஆன்சைட்டினால நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூக்கம் வராது, பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு டிப்ரஸ்டா இருப்பாங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமைய விரும்புவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ரூமுக்குள்ளாரே இருப்பாங்க. பெருசா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகாம இருக்காங்க இல்லையா? ஸோ தே ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பை ஆன்சைட்டி. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்ல தூக்கம் அதிகமா வராது. நடந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு வெறுப்பான ஒரு மனநிலையோட இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்சைட்டில வரும். ஆ இந்த குழந்தைங்க இப்ப இந்த 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளார போற குழந்தைங்களுக்கு வந்து, அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எனக்கு போக முடியல. இல்ல எனக்கு வந்து தலை வலிக்குது, எனக்கு மயக்கம் வருது இந்த மாரிலாம் சொல்லுது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே என்ன ரீசனா இருக்குன்னா, அந்த பயத்தினால நம்ம இங்கேயே இருந்து நமக்கு இப்ப உடம்பு முடியலன்னு சொன்னோம்னா, நம்மள இன்னைக்கு லீவ் சொல்லிடுவாங்க. நாளைக்கு லீவ் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தலை வலிக்குது, தலை வலிக்குதுன்னுவாங்க. அந்த தலைவலிக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, ஒரு சிலருக்கு வந்து தலைவலி வந்து அதிகமா வர்றதுக்கான காரணமா இந்த ஆங்சைட்டி சொல்றாங்க. ஆங்சைட்டி பார்த்தீங்கன்னா, ஆங்சைட்டி பத்தின ஒரு டேட்டாபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகள்ல, 10% 100 குழந்தைகள்ல 10% குழந்தைகள் வந்து ஆங்சைட்டி இஷ்யூனால பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி 14 வயசுல இருந்து, அதாவது 15 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, 31% ஆ மனிதர்கள் வந்து ஆங்சைட்டி இஷ்யூனால பாதிக்கப்படுறாங்க. அந்த 30ல இருந்து 48, 50க்குள்ளார பார்த்தீங்கன்னா, 20% பேர் வந்து ஆங்சைட்டி இஷ்யூஸ்னால பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆங்சைட்டி இஷ்யூல முக்கியமான விஷயம் வந்து பிடிஎஸ்டி. ஸோ அது வந்து ஒருத்தரோட விட்னஸிங்ல இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஒரு கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட் நடந்து அவங்களால ஒரு ஆம்புலன்ஸ் வராம அவங்கள காப்பாத்த முடியாம போயிருக்கும். அந்த மாரி விட்னஸிங்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ டிப் அ ரொம்ப ஒரு இறுக்கமான மனநிலைக்கு போயிருப்பாங்க. அவங்களும் ஆங்சைட்டியால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆங்சைட்டியால பாதிக்கப்படுறவங்க மட்டும் இல்லாம, அவங்கள சுத்தி இருக்க ஒரு சமூகம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஓசிடி சொன்னோம். ஓசிடி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கை கழுவுறது, இந்த ரிச்சுவல்ஸ் மட்டும் தான் சொன்னோம். ஸோ இத தாண்டின இன்னும் ஒரு சில ஓசிடிஸ் டைப்ஸ்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் எ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் ஒர்க்க இப்படிதான் பண்ணுவேன். அப்படின்றவங்களால பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் என்விரான்மென்ட்ல இருக்கவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. அவங்க வீட்ட சுத்தி இருக்கவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ஆங்சைட்டி வந்து play a very big role in that society. அவ்வளவுதான். ஹலோ? தேங்க் யூ ராஜ். ஹலோ. கேக்குதுங்களா? கேக்குது. எடுத்ததுல எதுவும் குறைகள், அப்படி தவறுகள் இருந்தா சொல்லுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்தேன். பட் நல்ல பெரிய டாபிக்கா இருந்துச்சு ஆன்சைட்டி. தேங்க்யூ கலை. கலை இருக்கீங்களா? Thank you so much.
எதுவும் இதுல எனக்கு டவுட்ஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எதுவும் கேட்க சொல்றீங்கனாலும் தெரிஞ்சா சொல்றேன். இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அதே மாதிரி இதுல எதுவும் கரெக்ஷன்ஸ் இருக்குதா? இருந்தாலும் சொல்லுங்க. நான் சொன்னதுல ஏதோ ஒரு சில பாயிண்ட்ஸ் இன்வேலிடாவும் இருந்திருக்கலாம். இல்ல தப்பா கூட இருக்கலாம். ஹலோ ஹலோ See the inbox. கிருஷ்ணன் சார், சிம்பிள் டெஃபினிஷன் ஃபார் ஆன்சைட்டி. நமக்கு அந்த இருக்க பயம் வந்து பதட்டமா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கிறது தாங்க சார். கரெக்ட் தானேங்க சார்? See, definition, we should not assume. Okay. Definition is a definition. Okay. Definite definition. Okay. Wow. சரிங்க சார். So, ஒரு நிமிஷம். it is, it is fear of unknown. That is the simplest definition.